அதை முறையாக செயல்படுத்துவது, எல்லா பணிபுரியும் பெண்களுக்கும் அதை பற்றிய விழிப்புணர்வை ஏற்படுத்துவது, எல்லா நிறுவனங்களிலும் பெண்களுக்கு பாதுகாப்பை உருவாக்கி தருவது என்ற ஒரு நோக்கில ஒரு விவாதம். அதுபோல தமிழ்நாடு மாநில மகளிர் கொள்கை நம்முடைய மாண்பு முதலமைச்சர் அவர்களால் 21/2/2024 அன்று வெளியிடப்பட்ட அந்த மகளிர் கொள்கையை பற்றிய ஒரு விவாதம். இன்னும் அதை எந்த மாதிரி நாம் செயல்படுத்தலாம், எந்தெந்த துறைகளை அதில் ஈடுபடுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஒரு விவாதங்கள் இந்த 2 தலைப்புகளிலே இன்றைக்கு இந்த கருத்து பட்டறை நடப்பது நிச்சயமாக சிறப்பு செயலாக்க திட்டத்துறையினை நிர்வகித்து வரும் நம்முடைய மாண்பு துணை முதலமைச்சர் அவர்களுடைய எண்ணப்படி, அவருடைய ஆலோசனைப்படி இந்த நிகழ்வுகள் இன்று நடைபெற்று வருகிறது. முக்கியமாக நம்முடைய முதலமைச்சர் தளபதியார் அவர்கள் பொறுப்பேற்ற உடனே அவர்கள் நம்முடைய துறைக்கு கொடுத்த ஒரு அறிவுரை என்பதே பெண்கள் மற்றும் குழந்தைகளினுடைய அந்த பாதுகாப்பு என்பது முக்கியத்துவம் கொடுக்கணும், அதற்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும் என்று நம்முடைய சமூக நலத்துறையும் காவல்துறையும் இணைத்து அந்த ஒரு உத்தரவு அறிவுரை வழங்கினார்கள். அதற்கேற்றாற் போல ஒவ்வொரு மாதம் அவர் காவல்துறையினுடைய அந்த ஆய்விலையும் குழந்தைகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான அந்த புகார் எப்படி இருக்கிறது, அதுக்கு எஃப்ஐஆர் பதிவு செய்யப்படுகிறதா, குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்படுகிறதா, வழக்கு என்ன நிலையில் இருக்கிறது, வழக்கு விரைவுபடுத்தப்படுகிறதா என்பதை மிகவும் கண்ணும் கருத்துமாக அதில் அக்கறை கொண்டு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் செயல்பட்டு வருவது நாம் எல்லாம் அறிந்ததுதான். அதே போல ஒரு பக்கம் குற்றம் நடந்த நிகழ்வுக்கு உரிய குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுப்பது, அந்த குற்றத்தினால் பாதிக்கப்பட்ட பெண்களுக்கான நிவாரண தொகை, அவருடைய எதிர்காலம், அவருடைய கல்வி, தொழில் என்ற முறையில் ஒரு நிவாரணம் வழங்குவது என்பது நடைபெற்று வருகிறது. அதே போல இன்னொரு பக்கம் இன்னும் இந்த அவருடைய சட்டங்களை பற்றி, சட்டங்கள் மூலம் பெண்களுக்குரிய பாதுகாப்பை பற்றி, அவர் யாரிடம் புகார் செய்ய வேண்டும், என்ன மாதிரி புகார், அதெல்லாம் தெரியாமல் இருக்கிற பெண்களுக்கு அதை கொண்டு போய் சேர்ப்பது என்பது விழிப்புணர்வு. ஆகவே விழிப்புணர்வு என்பது நம்முடைய சமூக நலத்துறை, கல்வித்துறை, மகளிர் மேம்பாட்டு திட்டம், அதுபோல காவல்துறை, இந்த 4 துறைகளுமே இணைந்து அந்த விழிப்புணர்வு என்பதில் மிகவும் நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி விழிப்புணர்வு எல்லா பகுதியிலும் செய்து மாணவர்களிடையும் செஞ்சு வருகிறோம். மாணவிகளிடையும் அந்த உழைக்கும் மகளிரிடையும் இந்த ஒரு விழிப்புணர்வு என்பது கைம்பெண் நல வாரியம் மூலம் செய்யப்படுகிறது, சமூக நலத்துறை மூலம். அதுபோல் மகளிர் அதிகாரமளித்தல் என்ற ஒரு பிரிவு இப்பொழுது உருவாக்கப்பட்டுள்ளது. அவருடைய பணியே விழிப்புணர்வு உண்டாக்குவது என்பது கல்லூரிகளுக்கு, 100 நாள் வேலை செய்யும் பெண்களுக்கு, விவசாயத்தில் பணிபுரியும் பெண்களுக்கு என்று தொடர்ச்சியாக அவர்கள் அந்த விழிப்புணர்வு நிகழ்ச்சியை நடத்தி வருகிறார்கள் என்பதை நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன். ஆகவே 2 கட்டத்துக்குமே நம்முடைய முதலமைச்சர்கள், அதுபோல் அது முக்கியமாக நம்முடைய துணை முதலமைச்சரோட துறையும் சேர்ந்து இன்னைக்கு இந்த பெண்களிடையே விழிப்புணர்வு உண்டாக்கியே ஆக வேண்டும். ஏனென்றால் உழைக்கும் மகளிர் அதிகம், கிட்டத்தட்ட 42% பேர் தமிழ்நாட்டில் தான் இருக்கிறாங்க. அகில இந்திய அளவில் பணிபுரியும் பெண்களில் 42% பேர் தமிழ்நாட்டில் இருக்கிறாங்கன்ற போது நம்ம அந்த காலத்துக்கு ஏற்றவாறு அவர்களுக்கு பாதுகாப்பு வழங்குவது நம்முடைய கடமையாக இருப்பதை அறிந்து முதலமைச்சர் அவர்கள் யார் என்ன கருத்து சொன்னாலும் அதன் பலன் நிச்சயமாக பெண்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்கும், நிச்சயமாக தமிழ்நாடுடைய வளர்ச்சிக்கு உரியதாக இருக்கின்றால் உடனடியாக அதை ஏற்று அதை அமல்படுத்துவது என்பது நம்முடைய முதலமைச்சரோட எண்ணமாக இருக்கிறது. அதன் மூலம் தான் இப்பொழுது சென்னையில் 250 பிங்க் ஆட்டோஸ் வழங்குறோம்னு சொல்லியிருக்காரு. அது காரணம்னா அது பாதுகாப்பு தான். அந்த பணிபுரியும் பெண்கள் பாதுகாப்புன்றது அவருடைய பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பாக இருக்க வேண்டும் என்று அதில் அநேக சரத்துக்கள் உள்ளடக்கி உடையதா. GPS இருக்குது அந்த ஆட்டோவில், பெண்களுக்கு வேண்டிய அந்த பத்திரிகைகள் இருக்கிறது, அதுபோல் அவங்களுக்கு அவசர தேவைக்குரிய எல்லா உதவி என்ன அந்த நம்ம விழிப்புணர்வு எண்கள் அதில் கட்டாயம் ஒட்ட வேணும்னு சொல்லியிருக்கிறோம். அவை காவல்துறையோடு அந்த GPS இணைக்கப்பட உள்ளது. இவ்வாறு அந்த பெண்களுக்கும் அந்த ஆட்டோ ஓட்டுநர் பெண்களுக்கும் பாதுகாப்பு, அதில் பயணம் செய்கிற பெண்களுக்கும் பாதுகாப்பு என்ற முறையிலே நம்முடைய மிகவும் அதிக சிரத்தை எடுத்து நம்முடைய முதலமைச்சருடைய உத்தரவுப்படி அந்த பணியும் சமூக நலத்துறை செய்து வருகிறது என்பதை கூறிக்கொண்டு, இதுபோல் இந்த சட்டத்தின் மூலம் பணிபுரியும் பெண்களுக்கு எதிரான அந்த வன்கொடுமை பாதுகாப்பு சட்டத்தின் மூலம் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் 24,131 இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி, அதாவது உள்ளக புகார் குழுக்கள் அந்த நிறுவனங்களில், பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் 10க்கும் மேற்பட்ட பெண்கள் பணிபுரியும் நிறுவனங்களில் அமைக்கப்பட்டுள்ளது. அதுக்கு நம்முடைய சமூக நல அலுவலர்கள் மற்றும் அவரோடு இணைந்த அதிகாரிகள் அதுக்கு நடவடிக்கை எடுத்து வருகிறார்கள். நம்முடைய ஆட்சி அமைஞ்சதிலிருந்து எல்லா இடங்களிலும் போய் நீங்கள் அது ஒரு ஜுவல்லரி ஷாப்பாக இருந்தால் கூட 10க்கு மேலே பெண்கள் இருக்கிறாங்கன்னா அங்கே கட்டாயம்
ஐசிசி இந்த கமிட்டி அமைக்க வேண்டும் என்பதை துறை வலியுறுத்தி வருகிறது. அதுபோல் இதுவரைக்கும் 5498 அந்த பாக்ஸஸ், பிங்க் பாக்ஸ்ன்னு சொல்கிறோம், இல்லை சேஃப்டி பாக்ஸ்ன்னு சொல்லலாம். அதுதான் செக்ரட்டரி மேடம் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த பாக்ஸ் வந்து பெண்கள் எளிதில் அணுகக்கூடியதாக ஒரு இடத்துல வைக்கணும். பாக்ஸையும் வச்சுட்டு சிசிடிவியும் வச்சுட்டாங்கன்னா யாரும் போய் புகார் பண்ண மாட்டாங்க. ஏன்னா முதலாளிக்கு எடுத்து புகார் சொல்லிட்டு அந்த இடத்துல பணி செய்ய முடியாது. ஆகவே அந்த சேஃப்டி முக்கியம். அதனால் அந்த ஒரு இடத்துல வைக்கணுன்றது எங்களுடைய துறை அலுவலர்கள் நேரே போய் கண்காணிக்கிறாங்க. பெண்கள் எளிதில் அணுகக்கூடிய ஒரு இடமா இருக்கணும். அவர்கள் லஞ்ச் சாப்பிட்ற இடமா இருக்கலாம், இல்லை ரெஸ்ட் ரூம் பக்கத்தில் போகலாம். ஆனால் அதுக்கு சிசிடிவி இருக்கக்கூடாது அந்த பிங்க் பாக்ஸுக்குன்றதையும் துறை வலியுறுத்தி வருகிறது. அதனால் எங்கே ஒரு பிரச்சனைனாலும் சரி தைரியமாக பெண்கள் புகார் தர முன்வருங்கள். உங்களுடைய புகாரின் மீது நடவடிக்கை எடுக்க இந்த அரசு, தளபதியாரின் அரசு தயாராக இருக்கிறது என்ற செய்தியை தான் நம்ம பெண்களுக்கெல்லாம் தொடர்ந்து அளித்து வருகிறோம். அதுபோல் சில இடங்களில் பார்த்தீங்கன்னா பிற மாநிலத்தவர் இருக்கிறாங்க. அப்போ பிற மாநிலத்தவர்களுக்கு அவங்க மொழி தெரிஞ்ச பெண்களையும் நம்ம அந்த கமிட்டியில் போட சொல்கிறோம், இன்டர்னல் கமிட்டியில். அதே மாதிரி முதலாளிக்கு ஒரு 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 வேண்டிய ஒரு பெண்ணை மட்டும் வைக்கக்கூடாது. யார் வில்லிங்காக இருக்காங்களோ எல்லாராலையும் நிர்வாகம் பண்ண முடியாது. இன்டர்னல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி ஒரு புகார் வந்தால் என்ன செய்யணும் எல்லாருக்கும் தெரியாது. ஆகவே யார் முன்னெடுத்து செல்ல தைரியமாக வர்றாங்களோ அவங்கள அதில் பண்ணி அந்த குழுவில் நேமிங்க அப்படின்றதையும், நீங்கள் யாரையோ உப்புக்கு சப்பா போட்டு வைக்கக்கூடாது, நேம் சேக் வைக்கக்கூடாது, பேரளவுக்கு போடக்கூடாது, செயல்படக்கூடிய பெண்களுக்கு வாய்ப்பு கொடுங்கன்றதையும் நம்ம இந்த நிறுவனங்களுக்கு வலியுறுத்தி வருகிறோம். அதே போல் நம்ம UN உமனோடையும் சேர்ந்து திருப்பூர், அந்த கோவை, அந்த ஈரோடு பகுதிகளிலையும் ஒரு பெரிய ஒரு விழிப்புணர்வு எல்லா நிறுவனங்களிலும் இந்த கமிட்டி, இன்டர்னல் கமிட்டி, கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி வைக்கிறதுக்கும் நம்ம நடவடிக்கை எடுத்து வருகிறோம். அதுபோல் உள்ளூர் புகார் குழுக்கள், லோக்கல் கம்ப்ளைண்ட்ஸ் கமிட்டி என்பது மாவட்ட ஆட்சித்தலைவர் தலைமையிலே அது நடைபெற்று வருகிறது. அதுபோல் எல்லா பிளாக்லேயும் ஒரு நோடல் ஆஃபீஸர் என்று சமூக நலத்துறை மூலம் நம்ம வந்து ஒருத்தரை நியமிச்சிருக்கிறோம். அவங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் நேரடியாக ஆட்சித்தலைவருக்கு போய் பின்பு ஆட்சித்தலைவர், மாவட்ட ஆட்சித்தலைவர் அதில் நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக செய்து வருகிறோம். அதே போல் இவ்வாறு இந்த ஆக்ட் நம்ம வந்து செயல்படுத்துறதுல எவ்வளோ நடவடிக்கை எடுத்தாலும் இன்னும் விழிப்புணர்வு கொண்டு போக வேண்டிய இடம் இருக்குது. நிச்சயமாக அது சிறப்பு செயலாக்க திட்டத்தினுடைய இந்த ஒரு பட்டறை என்பது, கருத்து பட்டறை என்பது அதற்கு இன்னும் வைடா பரவலாக அதை செய்வதற்கு நமக்கு இந்த கருத்தரங்கம் ஒரு காரணமாகன்னு சொல்ல முடியாது, இல்லை ஒரு கருத்துக்களை வழங்கக்கூடியதாக, நடவடிக்கை எடுக்கக்கூடியதாக இந்த கருத்தரங்கம் அமையும் என்பதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. அதுபோல் மகளிர் உரிமைத்துறைன்னு சொல்லிட்டு நம்முடைய முதலமைச்சர் பெயர் வச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் ஒட்டுமொத்த மகளிரும், ஒருவேளை அவங்க வீட்டு உரிமையாளர் வீட்டை காலி பண்ணுமான்னு சொன்னாலும் ஃபோன் எனக்கு வருது சார். எந்த நேரம்னாலும் பரவாயில்ல, விடிய காலம் 3 மணி 4 மணி ரொம்ப அவசரம் போலன்னு ஃபோன் எடுத்தால் அவங்க அழுதுகிட்டே இருந்திருப்பாங்க போல், மணி பார்த்துட்டே இருந்தேன் 4 மணி ஆகும் அடிச்சம்மா அப்படின்றாங்க. அது மாதிரி ஒருவேளை அவங்க பக்கத்து வீட்டில் சண்டை, நான் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், இன்னும் வரைக்கும் அந்த அம்மாவை பிடிச்சிட்டு போகலை. ஏம்மா குற்றங்களுக்கு ஏற்றதாம்மா கைதெல்லாம் பண்ணுவாங்கனாலும் அதெல்லாம் இல்லை, நீங்கள் மகளிர் உரிமைத்துறை தானே இது செய்யுங்க அப்படின்ற மாதிரி. ஆகவே இன்னும் விழிப்புணர்வுன்றது நம்ம பரவலாக்கப்பட வேண்டும். நான் நினச்சேன் மகளிர் உரிமைத்துறை ஒட்டு மொத்தமாக பெண்கள் என்ன பிரச்சனைனாலும் மகளிர் உரிமைத்துறை. ஆகவே நம்முடைய துறையினுடைய பணி மிகவும் பறந்தது. நான் எங்கள் ஆஃபீஸர்கிட்ட தான் சொல்லுவேன், நம்மளுடைய நீங்கள் வந்து இதுதான், இந்த திட்டம் மட்டும்தான், திருமண உதவி திட்டம் மட்டும்தான், பெண் குழந்தை அப்படி நினைக்காதீங்க. நம்முடைய மக்கள் எதிர்பார்க்கறது மகளிர் உரிமைத்துறைன்னா பெண்களுக்கு என்ன பிரச்சனைனாலும் நீங்கள் நடவடிக்கை எடுக்கணும். அதனால தான் அந்த 181 நல்ல முறையில் செயல்பட்டு வருது. முந்த நாள் கூட 11:30க்கு நானே ஃபோன் போட்டு பார்த்தேன், எடுக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமா 11:30க்கு ஒரு கம்ப்ளைண்ட் வந்தது, ஏம்மா நீ அந்த நம்பரை ஃபோன் போட்டுட்டு எனக்கு பதில் சொல்லுமான்னு. அவன் நம்பர் ஃபோன் போட்டு, மேடம் நல்ல வேலை ரெஸ்பாண்ட் பண்ணாங்க, பதில் பேசிட்டாங்க. அந்த லேடி ஒரு தனியாக ஒரு லேடி மனநிலை வளர்ச்சி உள்ள ஒரு குன்றிய லேடி ஒரு இடத்துல இருந்தவங்க நைட்டில் அவங்கள கொண்டு ஒப்படைச்சாங்க. ஒரு காப்பாங்க மேம், கரெக்டாக நடவடிக்கை எடுத்துருங்க. எப்போ நல்லது, நம்ம டிபார்ட்மெண்ட் நல்லபடியாக இருக்குது. அதுவும் தாரே சாரை பார்த்தா இன்னும் கொஞ்சம் இதுதான். கட்டாயம் சார் வந்து 181 1098 கரெக்டாக அப்போ எப்படி செயல்படுது, ஏன்னா மக்களுக்கு பலன் தரக்கூடியதாக இருக்குது அப்படின்றதுனால நல்ல முறையில் அதுவும் நம்ம செயல்படுதுன்ற மாதிரி அப்பப்போ நம்ம துறை அலுவலரும் அதான் சொல்கிறது, பரவலாக எல்லா பெண்களும் என்னன்னாலும் சரி இந்த கவனத்தை நம்ம அரசு கொண்டு போகணும், இல்லை முதலமைச்சர் கொண்டு போகணும், இல்லை துணை முதலமைச்சருக்கு உடனே ஃபோன் அடி மகளிர் உரிமைத்துறை அமைச்சருக்கு அடிச்சிடுறாங்க. இருந்தாலும் நம்ம மேக்ஸிமம் நான் ஃபோன் எப்போதும் ஆனில் தான் வச்சுருக்கிறேன். தீர்த்து வைத்து வருகிறோம். இல்லைனா 181க்கு
ஃபோன் படிக்க சொல்லி அவங்களுக்கு உதவிக்கூடியதாக இருக்குது. அதனால் இந்த மாநில மகளிர் கொள்கையை இங்கே வந்து நீங்கள் விவாதித்து பல கருத்துக்கள் பரிமாறப்படும் போது நிச்சயமாக இன்னும் காலத்துக்கு ஏற்றார் மாதிரி நம்ம ஏற்கனவே 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதை ரீவிசிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம அந்த மகளிர் கொள்கையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் மகளிருக்காக, ஏன்னா பெண் சமுதாயம் முன்னேறினால்தான் தமிழ் சமுதாயம் முன்னேறும் என்ற அந்த உயர்ந்த இலக்கோடு திராவிட மாடல் ஆட்சி நடத்தி வரும் முதலமைச்சர் அவர்கள் பெண்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார்கள். எல்லா திட்டமே சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்முடைய துறையில் உள்ளதுதான். புதுமை பெண் திட்டமாக இருந்தாலும் சரி, தமிழ் புதன் திட்டமாக இருந்தாலும் சரி, காலை உணவு திட்டமாக இருந்தாலும் சரி, எல்லாமே மக்களுக்கு மகளிர் உரிமை தொகை எல்லாமே பெண்கள் பயன் தரக்கூடியதாக நம்முடைய முதலமைச்சர், குறிப்பாக தொழில் முனைவோர், பெண்கள் தொழில் முனைவோர், அந்த சிறு குறு தொழில் அந்த துறையின் மூலமும் சரி, இல்லை தொழில் முனைவோரை உருவாக்க வேண்டும் என்றும் மகளிர் மேம்பாட்டு திட்டம் மூலமும் அதிக நடவடிக்கை எடுத்து வர்றாங்க. அதனால் எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் சார். நீங்கள் அது மாதிரி கொடுக்குற உங்களுடைய நம்முடைய முதலமைச்சர், துணை முதலமைச்சர் டிபார்ட்மெண்ட்லேருந்து கொடுக்குற பணத்தை பார்த்தீங்கன்னா அந்த மகளிர் குழுக்கள் தொழில் தொடங்க 20 லட்சம் 30 லட்சம். ஆகவே ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் நிச்சயமாக பெண்கள் தொழில் தொடங்கணுன்றதையும் நீங்கள் கட்டாயமாக அவங்கள ஃபாலோ பண்ணி அவங்களுடைய அதிகாரிகள் அதை செய்து வருகிறார்கள். ஆகவே நம்முடைய நிச்சயமாக பெண்கள் இப்போ வாழ்க்கை தரம் உயர்ந்து வருகிறது. அவர்களுக்கு பாதுகாப்பையும் தருவதற்கும் நம்முடைய முதலமைச்சர் அதிக சிரத்தை எடுத்து வருகிறார்கள், கவனம் எடுத்து வருகிறார். அது சைபர் கிரைம்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன புகார், உங்களை யார் டீஸ் பண்ணாலும் சரி, ஏன்னா ஃபோன் வந்து நெட் காலில் வர்றாங்க, நம்பரெல்லாம் நீங்கள் திருப்பிலாம் கால் பண்ண முடியும். ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு நம்பர் வருது. சும்மா வீணாக பேசுறது, தவறாக பேசுறது தான் இருக்குது. ஆனால் உடனடியே நீங்கள் நிச்சயமாக சைபர் கிரைமில் உள்ள அந்த போலீஸ் விங்கில் ஃபோன் கம்ப்ளைண்ட் கொடுத்தீங்கன்னா உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படுது. நான் நிறைய கூட்டத்தில் அந்த அதிகாரிகளே பாராட்டியிருக்கேன். உடனே எடுக்கிறீங்கன்ட்டு அவங்கள்ட்ட புகார் கொடுத்த 10 நிமிஷத்தில் கால் வருது நின்றுது. ஸோ என்ன பண்ணுறாங்களோ பட் உடனே நம்முடைய தமிழ்நாடு காவல்துறை முதலமைச்சருடைய கட்டுப்பாட்டில் உள்ள அந்த சைபர் கிரைமுக்குரிய அந்த பிரிவு வந்து மிகவும் நல்ல முறையில் பெண்களுக்குரிய பாதுகாப்பாக இருக்குது. அதனால் நீங்கள் யார் என்னன்னாலும் சரி புகார் கொடுங்க. புகார் கொடுத்தாதான் அரசு நடவடிக்கை எடுக்க முடியும் என்பதை கூறிக்கொண்டு இந்த ஒரு கருத்து பட்டறை வெற்றியடைய வேண்டும் என்று வாழ்த்தி அமர்கிறேன். நன்றி.